ஹாய், இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குலாப் ஜாமுன் பண்றோம். அதுக்கு வந்து 2 பாக்கெட் குலாப் ஜாமுன் வச்சிருக்கோம். பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ. இது போதுமா உங்களுக்கு? இன்னொன்னு இருக்குல, அதான் அது போதுமான்ற. போதுமே. எப்படி செய்யணும் கூட தெரியாது. எப்படி செய்யணும் கூட தெரியாதுதான். எல்லாம் எப்ப பாரு சிக்கனா செஞ்சு பழகி வைக்காம இதையும் செஞ்சு பழகணும். அதனால உங்க 2 பேருக்கு இன்னைக்கு நான் குக்கிங் கிளாஸ் எடுக்க போறேன். 2 பேருக்கும் குக்கிங் வந்து நான் சொல்லி கொடுக்க போறேன். புரியுதா? 70 இது ஒரு பாக்கெட்டுக்கு 35 வருதா? பரவாயில்லையா? சரி பரவாயில்ல. நம்ம வந்து ரொம்ப பெருசா போட வேணாம், சின்னதா போடுவோம். அதான் டக்குனு அப்படியே லே எங்களுக்கு வந்து மொத்தம் 1 கிலோ 900 கிராம். அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. சக்கரை வந்து ஒரு இது ஒண்ணுக்கு பாத்தீங்கன்னா 2 கிலோ 1 கிலோ. இதுக்கு 2க்கு சேர்த்து 2 கிலோ போடணுமா? ஆனா அந்த 1800 கிராம் போடணுமா சக்கரைய? ஆனா அந்த அளவுக்குலாம் நம்ம போட வேணாம். சும்மா ஒரு 1/2 கிலோ சக்கரை வந்து பாகு பண்ணி போட்டு கொஞ்சம் கொஞ்சமா கூட ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம ஊற வச்சு எடுத்ததுக்கு அப்புறம் அவ்வளவு பாகுமே பாத்தீங்கன்னா வேஸ்டா போயிடுது. அதனால நீங்க வீட்டுல செஞ்சீங்கன்னா கூட அவ்வளவு பாகு வந்து நீங்க செய்யாதீங்க. எடுத்து கொஞ்சம் ஊற வச்சுட்டு அதே தனியா ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சுட்டு அப்புறம் இன்னும் கொஞ்சம் கூட போட்டு நீங்க வந்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க. மொத்தமா போட்டீங்கன்னா அந்த பாகு வந்து வீணா போயிடுது. எடுத்து சாப்பிட அவ்வளவு பாகு நம்ம குடிக்கவும் மாட்டோமா, திகட்டிடும். அதனால எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. கம்மியா சக்கரை போடும். ஏன்னா பாதி செய்யும் போதே அப்ப கொஞ்சம் சாப்பிட்டுருவோம். அது இது உனக்கு, இது உனக்கு. கட்டிட்டுமா வெண்ணிலா எசன்ஸ் ஊத்துறேன். வெண்ணிலா எசன்ஸ் மா பாத்துட்டமா, நீ சும்மா இருமா. நீங்க சரிடா, இது எதுக்குடா? ஒரு கிராம் போட்டு அங்க டிப்ஸ் போட்டுருக்காங்கமா. ரோஸ் எசன்ஸ் போட்டுருக்காங்க. எங்க போட்டுருக்காங்க டிப்ஸ்? இல்ல சொல்லவே முடியாது. ரோஸ் எசன்ஸ் போட்டு ரோஸ் எசன்ஸ் நீ பாரு. எம்டிஆர் டிப் என்ன போட்டுருக்காங்க? ரோஸ் எசன்ஸ் போட்டுருக்காங்க. ரோஸ் எசன்ஸ் போட்டி கொடுத்தாச்சுன்னா அவங்க இஷ்டம் தான். அப்புறம் வந்து இவங்க போட்டு அதை திங்க வச்சு வெனிலா எசன்ஸ் போட்டா நான் டொமேட்டோ கெச்சப் போடுறேமா. சும்மா இருக்க. தக்காளி கூட அரைச்சு ஊத்து. சரிமா அவ்வளவுதான் சாப்பிட்டு. எனக்கு பாத்திரம் நீ கொடுக்கவே இல்ல. பாத்திரம் எடுத்துக்கல சமைக்கணும். எல்லாத்தையும் எடுத்து உங்களுக்கு நான் கட் பண்றேன். உள்ள இல்ல பருப்புல இல்ல. மாவு போடணும். இதை வந்து என் பேச்சு கேட்கவே மாட்டியா? உண்மையாவே கேட்கவே மாட்டியா? ஒரு துளி கேட்க மாட்டியா? இவன் என்னமோ பெரிய சமையல் புளின்ற மாதிரி அவனுக்குள்ள நினைச்சு யாரோ தூண்டி விட்டுருக்காங்க அவன் மூளைக்குள்ள. நீ யாரும் தூண்டல, நீதான் அப்பப்ப அவன்கிட்ட சொல்லி அவனை அப்படி பைத்தியம். ஏன் யார் சிசுரி? மாவு போட்டுடலாம். நான் மிக்ஸ் பண்ண போறேமா. டீ சாப்பிட நல்லா இருக்குமா? சரி பெருவிதே சாப்பிடலாம். ஹஸ்பண்ட் அப்படியே சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும் பெருமா. அப்ப எடுத்து சாப்பிட்டு வாய்க்குள்ள சக்கரை ஊத்தி இதை சாப்பிட்டு சக்கரை எடுத்து ஊத்திடு. ஏன்னா நீங்க இந்த பண்ணினீங்கல்ல கால் போட்ட மாதிரி இத்தினூண்டு வாங்கிட்டு வச்சா இத்தினூண்டு வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. நீதான் சொன்னீங்க 2 பாக்கெட் வாங்க சொன்னேன். உப்பு பண்ணுதானமா? எதுவுமே போடக்கூடாது, தண்ணி மட்டும் தான் ஊத்து. இங்க பாரு, ரொம்ப இங்க பாரு ஹஸ்பண்ட், ரொம்ப இப்படி சப்பாத்தி மாதிரி இப்படி எல்லாம் பேசக்கூடாது. அழுத்தி அப்படியே சாஃப்டா பேசிடும். கை கழுவியா? கை கழுவியா? கை கழுவினாது நாளை கழுவிட்டேன். ஹஸ்பண்ட் ஏதாவது வேலை செஞ்சா ஹேண்ட் வாஷ் பண்ண மாட்டான். இதெல்லாம் கரெக்ட் பாருங்க. ஈர கூட இருக்கணும். அதனால கேட்ட கை விட்டானே. அஸ்மாலாம் ஜீவா உலப்பொலப்பு உலப்பிட்டு. குலாப் ஜாமுன் தான். இப்போ எதுவும் இல்ல, அம்மா தண்ணி மட்டும் தண்ணி வேணும். நீ போ. தண்ணி இப்ப லைட்டா இப்படி தண்ணி அசு ஓங்கிட்ட வந்து தண்ணி குடிக்கி கிராட்டி கொஞ்சம் கொஞ்சமா கலக்க. டேய் மாவு இல்ல எக்ஸ்ட்ரா. ஆமா நீ போடுறது கூட எக்ஸ்ட்ரா இல்ல. மெதுவா பேச, தண்ணி அதிகமா ஊத்திடாத, பொறுமையா. இங்க நீ உனக்கு சொன்னதுதான், நீ நிறைய ஊத்திட்டு இருக்க. இங்க பாரு, போட்டு இப்படி நசுக்காத, சாஃப்டா பேசு. இப்படியோ என்ன செய்ய போதான்னு இது தம்பி பார்த்து ஊத்து. தண்ணி நிறைய ஊத்தக்கூடாது. இனிப்புல போட தேவையில்லையா? அப்ப நான் வந்து இதுல இந்த கிண்ணத்துல 1 கிலோ 600 கிராம் அளவுக்கு சக்கரை போட்டிருக்கேன். தண்ணியும் அதே போல இதில் ஊற்றி காய்ச்சுவோம். சர்க்கரையெல்லாம் போட்டு கொஞ்சம் நான் சப்பாத்தி மாவு மாதிரி தான் இருக்கு. என்னடா சரியா? இல்ல, என் கண்ணு வந்து அஸ்மா பக்கம் போறதை விட அஸ்மக் பக்கம் தான் போகுது. ஏன்னா அவன் ஏதாவது ஏட்டி கூடியா எனக்கு ஒரு செஞ்சுட்டு அங்கே அப்புறமா அப்படியே கல்லு மாதிரி இருக்கும். பரவாயில்லையா? குலாப் ஜாமுன் சாஃப்டா இருக்காது. பாவல உயிர் போன வீடியோல மேடம் டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்கல்ல, அதனால நான் டேஸ்ட் நல்லா இல்ல. லைட்டா அம்மா சொல்லுச்சு உப்பு வந்துட்டு போட்டு அப்படின்னு நானும் போடலான்னு நினைச்சு உப்பு போட்டேன்.
சரி நீதான் நல்லா செஞ்ச போதுமா. ஆனா யார் சாப்பிட்டு தீர்ந்து போச்சுட்டாங்க. சரி வருவல்னா சீக்கிரமா தான் தீரும். அப்புறம் சரி நீ gravy மாதிரி இருந்தா ஓவரா சொன்ன சோத்துக்கு நல்லாவே ரசம் பண்ணது கேவலமா இருந்துச்சு சாப்பிடவே நீங்க. அப்படிலாம் சொல்லல அஸ்மா. அவன் எக்ஸ்ட்ரா பிட் போட்டு சத்தியமா சொல்லலடி. அது சும்மா சொல்றேன் வேணுனே போட்டு கொடுத்துட்டு இருக்கியா. அதான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு அது போதும். அவர் taste உன் பையன் சரி எனக்கு டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு உப்பு கொஞ்சம் ஜாஸ்தி அவ்வளோ. யாரு? அஸ்பா போட்டதானே. ஆமா அவன் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் உப்பு அஸ்மாவோட தவறு. நீ போடுற நீ பண்ற வேலைக்கு அஸ்மா இந்த புள்ள ரொம்ப சப்பாத்திக்கா பேச பேசாம அவனை எம்பிஏ வந்து இதுக்கு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கூட சேர்த்து விட்டுருந்துருக்கலாம் போல. அவன் பாட்டுக்கு இந்த மாதிரி இடத்தையாவது புதுசு புதுசா கல்யாணம் முடிச்சா பொண்டாடி சேர்ந்து இருக்கும்போது அது ட்ரெயின் எடுத்து. ஆமா ஆமா அன்னைக்கு பண்ற கல்யாணத்துக்கு இன்னைக்கே ட்ரைனிங் எடுக்கிறாங்க. ஒருத்தர் இடத்தையாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இதுவே கரெக்டாக தான் இருக்கு. மாவு கொஞ்சம் நல்லா வர மாதிரி பிரசிட்டு லைட்டா தண்ணி இமேஜ் அவ்வளவுதான் முடிச்சு. ஈரப்பதம் வந்தவங்க எல்லா மாவுக்கும் ஒரு ஈரப்பதம் இருக்கணும் அவ்வளவுதான். அதை அப்படியே எடுத்து எடுத்து இப்படி உருட்டணும். இப்படின்னு பிணைய கூடாது. அவ்வளவுதான். அப்பதான் நல்லா ஊறும். கொஞ்சம் போதும் தண்ணி உங்களை வச்சுப்பா. சப்பாத்தி வேணா போட்டு கொடுங்க அத்தாவுக்கு சாப்பிட்டோம். உங்க அத்தாவுக்கு இந்த மாவு பிடிச்சிருந்துச்சாமா. தோசை வேணா அப்படியே சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி சீக்ரெட் இன்கிரிடியன்ட் வெண்ணில எசன்ஸ் புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்க ரெசிபி. இதை எப்ப தண்ணி ஊத்தி பிசைறப்பே இதை கொஞ்சம் ஊத்தி பிசைஞ்சிருக்கணும். அப்ப எல்லாம் விட்டு இதை இது கலக்கிறது வேற. மறந்துட்டோமா? நல்லா இருக்கா? சரி இங்க பாரு அவனோட நீ தான் பெஸ்ட் நிரூபிக்கலன்னு வச்சுக்கோ. அடி இந்த நேரம் அவங்க கூட சேர்ந்து பேசிக்கிட்டு யாரோட நம்ம அம்மா பையன் எல்லாரும் சரி உங்க டாடிஸ் லிட்டில் பிரின்ஸ் எப்படி எத்தனை தடவை சொல்றது அப்படி போட்டு அமுக்காதானே. கொஞ்சம் சாஃப்டா வரணும்தான். அப்படியெல்லாம் பிசைறதுனால உன்னோட பிரெட் வந்து இப்படி பொஃப்னு வரமாட்டேன். சரி ஊரல வைக்கணும். இது அதெல்லாம் தேவையில்லை. அந்த மாதிரி இப்படி இழுத்த ஜவ்வு மாதிரி வருது. இப்பயே ஒரு தட்டு எடுத்து வச்சுக்கோ. ஏன் இப்படி வருது? இந்த மாதிரி இப்படி வருமா? உருண்டையும் வரல. இப்பெல்லாம் வரக்கூடாது. நைஸா வரணும். இந்தா தட்டு. இதெல்லாம் வந்து இப்படி விரிசல்லாம் வரக்கூடாது. நீங்க மாவு வந்து அந்த மாதிரி பண்ணிட்டேன். நீ பிணைஞ்ச பிசைக்கு விரிசலாச்சும் வருது உங்கள்கிட்ட போடு வரு இது வரு. என்னடா மாவு அடுத்தவங்களோட பரவாயில்லன்னு சொல்லாது. நீ எப்படி பண்ற அதை பரவாயில்ல அது போதும். இப்படி குட்டி குட்டியா உருட்டுங்க. உருட்டுனது இல்ல இந்த மாதிரி பிள்ளை வரக்கூடாது. அம்மா நான் ஊட்டி கொடுத்துருக்கேன். 2 ஊர்ல இதாயிடும். கொல கொலன்னு இருக்கணும். இப்படி பாரு சப்பாத்தி. நான் இதுக்கு முன்னாடி நான் செஞ்சதே இல்லை. குலாப் ஜாமுன் தான் ஃபர்ஸ்ட் ட்ரை. செஞ்சது இல்ல நான் சொல்றேன்ல அதை கேட்கணுமா இல்லையா? சொல்றதையாவது கேட்டு செய்யணும். அப்புறம் எப்படி நீ கத்து எல்லூர்ல தான் இருந்தாரு. நெசமா சொல்ற எல்லூர்ல தான். கன்ஃபார்ம்ங்க எல்லூர்ல தான். எல்லூர்ல தான். இந்த ஆஸ்பத்திரி உனக்கு நான் உறுதி தரேன். சூப்பரா இங்க பாரு அம்மா சூப்பரா உறுத்திருக்கேன். இப்படி உருட்டுறா பாரு. நல்லா உருட்டிருக்கேன் சொன்னா அது எப்படி வந்து சொன்ன மாதிரி இது வச்சு இப்படி இப்படி உருட்டு. அப்படிதான் அப்படிதான் அதான். இந்தா ஆனாலும் விரிசல் வரதான் செய்யுது. நம்ம ஆனா எப்படி இருந்தாலும் நான் விரிசல் வரதான் செய்யாது. அங்க ஒரு பக்கம் மண்டையா போட்டுருச்சு. அந்த உருண்டை ஊறிச்சுட்டு எவ்வளவு பெருசு இருக்குதா? இவ்வளவு பெருசு. இதெல்லாம் நான் பெருசுக்கு வரும். நான் பண்ணது அஸ்மாவுக்கு வந்து ஏதாவது பால் கொழுக்கிட்ட ஏதாவது கொடுத்து உருட்ட சொன்னோம்னா ஒண்ணு இவ்வளவு தண்டி இங்கே ஆரம்பிப்பா. இப்படி ஆரம்பிச்சா அப்படியே இப்படி 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 இவ்வளவு பெருசு வருது. ஒரே பெருசா நான் சாப்பிடுவேன். ஆமா இது சரியில்லை அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும்? அப்படியே வாயில போட்டு இப்ப நான் ஒரு டெக்னிக் கண்டுபிடிச்சிருக்கேன். நான் மாவு வந்து இப்படி பண்ணிட்டு இதுல இருந்து இப்படியே இப்படி இப்படி பண்ணா உருண்டையாயிருமா? அப்ப அந்த இது வரமாட்டேங்குது. பண்ணி இந்தா இப்படியே உருட்டிட்டே வந்தோம்னா அந்த விரிசல் வரும். என்ன செஞ்சாலும் என் மேலதான் பழி போடுறாங்க. மாமா நீங்க உருட்டுறது பெருசா இருக்கு. ஒரே மாதிரி செய்யுங்க 2 பேரும். ஏன்னா அக்கா கொஞ்சம் பெருசா உருட்டுறாரு. அக்காட்ட இருந்து கொஞ்சம் மாவை இப்படி பண்ணி நான் உருட்டிட்டு இருக்கேன். அக்கா நல்லாதான் சமைப்பாரு. ஆனா முன்னாடி அவரை சமைக்க சொல்லு. நாளைக்கு அக்காவை சமையல இவரை பிரியாணி செய்ய சொல்லுங்க. இவரை பிரியாணி செய்ய சொல்லி அடுப்புல வந்து இவரை பிரியாணி எக்ஸ்பர்ட் ஆச்சு. அக்கா நாங்க நல்லா ஊட்டிட்டு இருக்காரு. அக்காட்ட இருந்து கொஞ்சம் எடுத்து ராணி உருட்டி
ஏன்னா நான் இங்க ஒரு ஊட்டிட்டு இருக்கேன். இந்த இந்த வெட்டு கேக்கு ஆமா வெட்டு கேக்குக்கு எப்படி உருட்டை பிடிப்பாங்களா அந்த மாதிரி நான் அவர்கிட்ட இருந்து ரெஸ்கியூ பண்ணி இங்க பாரு ரொம்ப எக்ஸாக்டான உருட்ட முடியல. சரி இப்பதானே செய்யணும் வகுப்பாக பழகிக்கலாம்லாமா நீ நான் தனியா எடுத்துக்கலாம் பாருங்க. சரி அதான் நீ சொல்லி கொடுக்குறேன் நான் சொல்ற மாதிரி செய்ய மாட்டேங்கல உங்க சௌகரியத்துக்கு செய்யறீங்க. இதை தண்ணி ஊத்தி கலக்கிட்டா தண்ணி ஊத்தி கலந்தாச்சு இதுக்கு மேல என்ன வேணும்? மெதுவா பேசன்னு சொல்றேன். அப்புறமா போட்டுக்கிட்டு தேய் சப்பாத்தி மாவு கட்டை ஒண்ணுதான் இப்ப பிடிக்கல கையில. மற்றபடி எல்லாம் செஞ்சுட்டீங்க. ஏலக்காய் போட்டு பாகுல வந்து ஏலக்காய் போட்டு கொதிக்க வைக்கிறதுக்குலாம் தனியா கொடுக்க முடியாது. பாகு சர்க்கரை எல்லாம் பத்தாது போடா. கொஞ்சோண்டு கொடுமா, ஒரு ஒரு பவுல் கொடுமா. நல்லா சாப்பிடணும். சரி குடுத்துட்டு போ கலதை. அது பரவாயில்ல. குங்குமப்பூ போடுறேன். குங்குமப்பூ நீ போட்டுக்கலாமே அதெல்லாம். அம்மா அப்ப என்னோடதுல குங்குமப்பூ போடு. என்ன கம்மி பதமா? இல்ல பிசு பிசுன்னு வரல, இன்னி தனியா தான் இருக்கு. உருட்டு கை வலிக்குது. அப்ப பாவம்ல இந்த ஸ்வீட் கடைக்குல உருட்டுறவங்க அவங்க எல்லாம் மிஷின்ல உருட்டுவாங்க. அப்ப நீ ஒரு மிஷின் வாங்குவே. ஆமா நீ செய்யற அந்த திருடு இதுக்கு உனக்கு மிஷின் வேற வாங்குவாங்க. ஓடி போயிட்டு இதுல இப்படி வேணா உருட்டலாம். ஒண்ணு உருட்டிக்கிட்டா இப்படி இந்த இப்படி எப்படி உருட்டணும்னா இங்க இப்படி வச்சுட்டு இப்படி உருட்டணும். ஆனந்தாஸ்ல கொடுப்பாங்களே பன்னீர் ஜாமுன் ஒரே இதுல போடணுமா? போடு, இடம் இருந்தா போட்டு விடு. நீ நிறைய பாரு இருக்கு போடு. கிளறி விடணும். இல்லைன்னா ஒரு பக்கமா வெந்து ஒரு பக்கம் இதாயிரும். பாரு முதல்ல அவன் தான் பட்டி இருக்கேன். உருட்டி போட்டு எடுத்துட்டான். நான் என்ன பண்ணேன்னா அத்தா உருட்டி வச்சிருந்தேன். அந்த துணி எடுத்துட்டாங்க. அதை எடுத்து நான் திரும்ப ஃபர்ஸ்ட் இங்க இப்படி உருட்டிட்டு இருக்கேன். என்னடா ஷேப்பே இல்லாம இருக்கு. டீ கடை வெட்டு கேக்கு சொன்னா இல்லையா அப்படிதான் வரும். ஆனா இந்த வெட்டு கேக்கு இந்த மாதிரி பிரிஞ்சு போட்டு பாருங்க. அந்த நல்லா இப்படி தேய்ச்சி வராது. அது ஒண்ணு சேர்ந்துக்கும். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி உள்ள போட்டு விடுங்க. கொஞ்சம் நைஸா அவுட்லைன் வர மாதிரி. பேசாம வேற பாகு கூட கொடுத்துருக்கலாம் போல. போது எப்படா பத்தும்? ரைட்டா சொல்றேன். அம்மா நம்மளோட குங்குமப்பூ. ஆனா எங்க குங்குமப்பூ பாருங்க எப்படி இருக்குன்னு. அவ எசன்ஸ் ஊத்திக்கிட்டு இருக்கா அஸ்மா. கொஞ்சம் மட்டும். இப்ப வந்து குங்குமப்பூ போட போறேன். அது மாதிரி கலர் வந்து ஒவ்வொரு கலர்ல இருக்கு. கொஞ்சம் எசன்ஸ் அதிகமாகி போச்சு. போடு குங்குமப்பூ இங்க பாருங்க நிறையா. ஆமா இங்க பாருங்க. இந்த டப்பா அழகா இருக்கும். நாங்க தாமரையில வாங்கினோம். கண்ணாடியா? கண்ணாடியில ஒரு மாதிரி ஃபைபர். ரேட் ஓவர் தா. 1000 ரூபா. பாகு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். 1000 ரூபா. இதுக்கு மேல எல்லாம் வேணாம். ஆமா சொல்லுங்க. 1000 ரூபா அப்படி சொல்லுங்க. 1000 ரூபா. 4500 ரூபா இது. இது வந்து காஷ்மீர்ல இருந்து வந்த ரியல் குங்குமம். இது வந்து காஷ்மீர்ல இருந்து வந்த ரியல் குங்குமப்பூ நாங்க வாங்கினோம். இது எப்பனா சின்ஸ் 1965ல இருந்து இந்த குங்குமம் இருக்கு. உருட்டுக்கே நீதான் நல்லா இருக்குடா. உருட்டுக்கே நீதான் கரடு முரடா. என்னம்மா இது? நம்ம வாங்குவோம்ல வெள்ளை உருண்டை சீடை வெள்ளை சீடை. ஆனந்தாஸ்ல வெள்ளை சீடை வாங்குவோம். அந்த மாதிரி தெரிஞ்ச மாதிரியே பாடுறா. ஆமா லூசுப்பா. அங்க வேற கூட கடகடன்னு சவுண்டே வரல. ஏதோ நம்மளதுதான் தான் நல்லா இருக்கும். நீ போடு. அந்த இது எப்படி இருக்கு நீ சொல்லு. நீ இப்படி தட்டுற நீ கண் தட்டி விட்டுறாது. அவ்வளவுதான். என்னடா இவ்வளவுதான் வந்துச்சா? இருக்கா இன்னுமா? சீக்கிரம் எடுத்துட்டு போடா. போட்டு 4 நாளா தள்ளி விட போறேன். லூசு அப்படிதான் ஆஸ்பத்திரி தூக்கி வீசாத. எண்ணெயிலயும் இந்த சுடுதண்ணில நல்ல விளையாடுறீங்க. அவ்வளவுதான். என்னோட வேலை முடிஞ்சது. நான் வந்து பாகு காய்ச்சி உடனே ஊன்றுவான். அதுதான். ஆனா அத்தா பொண்ணு குடுறா. இப்போ உங்களே பழி வாங்குறானா? பெரிய இல்லாத குலாப் ஜாமுனு நல்லா இல்லாத தேடி பாத்து கடிங்க. பல்லு உடஞ்சிட போகுது. நாட் பேட். ஆஃப் பண்ணிடு. ரொம்ப பாகா இருக்கு. எப்படி இருக்கா? ஒரு முருன்னு இருக்கா? சொல்லுங்க கேமரால எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்கா? பொலஸ்டடா நல்லா இருக்குடா. பரவாயில்ல. ஆப்போசிட் பார்ட்டி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்கடா. நானும் அப்படிதான்ப்பா. நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். சில பேர் மாதிரி பன்மத்தை கக்க மாட்டேன். இருடா இதெல்லாம் மொத்தமா வச்சுக்கிட்டு போடுவியா? நல்லா இருக்கு. வாங்கிட்டு வரேன். அத்தா கேக்குறாருடா. அத்தா நீங்க தானே தான் கேட்டீங்க. ஒண்ணு கூட நான் 2 குடுக்குறேன்டா.
ஒரு பெத்த தகப்பனு கொடுக்க மாட்டேன். உனையெல்லாம் வண்டி ஓட்டி நைட்டு மகளும் சம்பாரிச்சு உனைய படிக்க வச்சு வளர்த்தா உங்களுக்கு திரும்ப கொடுக்க மாட்டான். குடுறா அவன் என்னத்தா எனக்கு பால் ஓட்டு நீங்க சாப்பிட்டுக்கணும். இல்ல எங்க வீட்ல எல்லாத்துக்கும் அப்படிதான். அந்த மொறு மொறுன்றதான் பிடிக்கும். இப்படி இருந்தா பிடிக்காது. ஒழிச்சு வைக்குது பாரு, என்ன புத்தி இவனுக்கு. இங்க பாரு, அவன் பொரிச்சு எடுத்து பாகல போட பாரு, நீ இன்னும் உருட்டிக்கிட்டு அதை எடு முதல்ல. நாங்க எப்பயும் இது பண்ணிட்டோம், நீங்க வர வரைக்கும் தான் வெயிட்டிங். இப்ப வந்து அவன் எந்த பொரிக்க கேட்டான்ல, நம்ம கொடுக்குறவன் போட்டுடலாம். மொத்தத்தையும் கூட எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டு விட்டுறலாம். என்ன வெளியே இருக்குது? ஏன்டா எதுக்கு 10,000 கூட சொல்றது? எஸ், 400 ரூபாய்க்கு வாங்கின குங்குமப்பூவை நான் வந்து உங்களுக்கு இன்னொரு டைம் ராகி பக்கோடா சூப்பரா செய்வேன், அது செஞ்சு காமிக்கிறேன். நீ அப்படியே காலி பண்ணிடுவடா. நான் வெண்ணிலா எசன்ஸ் முக்கிய எடுத்துறேன். ஏண்டா இதெல்லாம் வெண்ணிலா ஊத்த ஒண்ணுமே டேஸ்டே இல்ல. அது தெரியாது. 10மா 10:30 வரைக்கும் போடு, மொத்தத்தையும் போடாது. சூடா இருக்குடா, எல்லாத்துலயுமே சரியா தான் இருக்கு. தான் நம்மளோட உடஞ்சு ஓடுதுதா, உடஞ்சு ஓடுதா மாட்டாங்க. சூப்பரா இருக்குமா தெரியுமா? இந்தா உண்மையா சூப்பரா இருக்குமா? அப்படி ஊத்துறா. மேலுக்கு கீழே போகணும். அதெல்லாம் நீ ஊத்துறா போ. விடு விடு போ. கரண்டில போட்டா உடனே போதும் நான் பாத்துக்க விட்டுருங்க. இப்படி தானே போதுமா? போயிடுச்சு. போயிடுச்சு. டேஸ்டா அப்பதான் நல்லா இருக்கும். கொஞ்சம் பாகோட சாப்பிட்டாதான் டேஸ்டா இருக்கும். இந்தாங்க உங்களுக்கு இதுல போடுறேன். நானும் உடனே எடுத்து சாப்பிட்டுருவேன். எனக்கு ஊர்னா சுத்தமா பிடிக்கவே பிடிக்கும். போதுமாடா உனக்கு? கிளறி சீக்கிரமா எடு. நல்லா இருக்கா? உடனே நல்லா இருக்கு. அப்படி இவன் செஞ்சா மட்டும் எல்லாம் நல்லா இருந்தது. இந்த ஒரு உருண்டை பாரு, நான் ஒரு உருட்டுனது அழகா இருக்கா. ஒண்ணு கொடுங்க. தரேன்டா நானு. ஏன்டா அழுகுற? எப்ப பாரு இந்த அஸ்மாவுக்கு அவங்கிட்ட எல்லாத்தையும் கேட்டு வாங்குறது இல்லையா? நல்லாவே இல்ல. சூப்பரா இருக்கு. உண்மையா நல்லா இருக்குமா? இப்பயே சாப்பிட்ற, ஊற வச்சு சாப்பிடாதடா. தெரியுமா? உன் வேலையை மட்டும் பாரு. என்னோடதெல்லாம் நான் ஊரே வைக்க மாட்டேன். அது எடுத்து போட்டேன்னு வச்சுக்கோ, கலர் வந்துடும் அஸ்மா. அப்படியா? சரி, நம்மளது வந்து வெந்துருச்சு, அதை நம்ம எடுப்போம். அப்படியே கொஞ்சம் போட்டுக்கலாம். போடு. வாய் ஓவரா பேசாம எடுத்து போடு. அங்க பாரு, உனக்கு அப்ப உன் கூட சேர்ந்துதான் செஞ்சு அவனுக்கு முன்னாடியே பொரிக்க கொடுத்துட்டேன். சீக்கிரமா அவன் இது உருண்டை போட்டுட்டு வந்தேன், பொரிச்சுக்கிட்டு இருக்கான். நீ அவன் செஞ்சு போய் அதை ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான் 10 நிமிஷமா. நின்னும் பொரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்க. அப்புறம் என்னையத்தான் அவன் கிண்டல் பண்ணுவியான். யாரும் என்னால அசிங்கப்பட வேணாம். அடுத்த வருஷம் அவ்வளவுதான் போட்டு. சரி, பாவங்களை போடுறோம். சூடு அப்பதான் நல்லா இருக்கும். போடு. இப்போ நம்ம வந்து உடனே ஊறி நூல்லாம் வெளியே வரும். ஐயோ, சரி, இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். என்ன செய்து இது? என்னடா, எதுக்காக இவங்க 2 பேரும் சமையல் கேட்டு நம்ம ஏதாவது ஒன்று செய்ய வந்தோம்னா ஆளுக்கு நான் செய்கிறேன் நீ செய்கிறேன்னு வந்து சண்டை போடுவானுங்க. நம்மளுக்கு ஒரு நிம்மதி, எனத்துக்கு நம்ம போய் அந்த சண்டை கட்டி அதுக்கிட்ட நம்ம வாட்டுக்கு 2 பேர் செஞ்சாங்களா செஞ்சது போட்டு கொடுத்தாங்களா சாப்பிட்டோமான்னு இருக்கணும். சரி செய்யுங்க, உங்க சௌரியம். சண்டை போடாம செய்யணுன்றக்காக தான் ஆளுக்கு ஒன்று கொடுக்குறது. இல்லைன்னா ஒன்றை மட்டும் ஏதாவது செய்யுங்க, வீட்டில் சமையல் பண்ணுங்க, ஏதாவது குழம்பு செய்யுங்க, ஏதாவது வருவல் 2000 இல்லைன்னா சாப்பாடு எதுனா வச்சு விடுங்க அப்படின்னா அவ்வளோதான். இந்த வீடா, ஐயோ சாமி நீங்க போங்கன்னு சொல்ற அளவுக்கு சண்டை போடுவானுங்க. அதுக்காகவே தனியாக கொடுத்து இந்தா உன்னோடது நீ செய் 2 அடுப்பு இருக்குல்ல செஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டா நம்ம நிம்மதியாக இருந்துடலாம். அவ்வளோதான். உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி உங்கள் பிள்ளைங்க செஞ்சாங்கன்னா 2 பேர் இந்த ஆளுக்கு ஒன்று கொடுத்துட்டு செஞ்சுங்க, என்னமோ செய்யுங்க, நம்ம வாட்டுக்கு உட்காந்துக்கிறோம். ஓரத்தில் உட்காந்து கொஞ்சத்தை வாங்கி சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். நமக்கு வேலை மிச்சம். ஆமாம், கரெக்டு. இவங்க சொல்கிற மாதிரி செஞ்சுங்க. அதுக்கு நக்கல் பாரு. அவனுக்கு நல்லா வந்துருச்சுன்னு அப்படியே அஸ்மாவுக்கு அப்படியே பொங்குது. இங்க வா, எதுக்கு தனித்தனியா ஊத்தி சாப்பிடலாம். இதுல இருக்கு, போடு. இத போடு. அப்படியே போட்டா இதுவாயிரும். போடு. இப்ப இருக்கிறதெல்லாம் எடுத்து போடுறது. அவ்வளவுதான். போட்டா பாரு, இவளுக்கு எம்பிட்டு பாகு கொடுத்துருக்கேன் பாரு. எவ்வளவு பாகு. நீ பாருங்க, நம்ம வந்து ஆரம்பத்துல என்ன சொன்னோம்னா, இந்த இதில் போட்டிருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் படி 1 கிலோவும் 800 கிராமும், அதாவது கிட்டத்தட்ட 2 கிலோவுக்கு 200 கிராம் கம்மியாக போட்டு பாகு காசு சொன்னாங்க. நான் வந்து ஒரு 550 கிராம் அளவுக்கு சர்க்கரை தான் போட்டேன். 2 பேருக்குமே நல்லா பாகு பார்த்தீங்கன்னா நல்லா பிசுன்னு வர்ற அளவுக்கு காய்ச்சி 2 பேருக்கும் ஃபுல்லுமே போட்டு எடுத்துட்டோம். பாருங்க, தேவைங்க பாருங்க, இதுவுமே எவ்வளோ இருக்குது.
எவ்வளோ பாகு இதுலேயும் இருக்குது அதுலேயும் இருக்குது பாருங்கள். அதனால் எதுக்கு அவ்வளோ சக்கரை போட்டு வேஸ்ட் பண்ணணும், ரொம்ப வீணாகவும் போயிடும், அதே போல் ரொம்ப திகட்டும் செய்யுமா. இந்த மாதிரி கம்மியில் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். அது ஊற்றிக்க இப்பயுமே அது ஊறிடும். சாப்பிடும் போது எடுத்து ஊத்துனா நீ எதுக்கு என்னோட இதுல வர, நீ எதுக்கு என்னோட இதுல வர? சரி நீயும் உன்னோடது எடுத்துட்டு வா சாப்பிடுவோம். அவனோடது சாயல் கூட இதுல படக்கூடாது. அவ்வளோதான். இப்போ வந்து வேணும்னா இதில் எக்ஸ்ட்ரா பாகு ஊற்றி நம்ம சாப்பிட்டு இவனோடது ஹஸ்பண்டோடதுல வெண்ணிலா எசன்ஸோட ஸ்மெல் தெரியுது. என்னன்னா நல்லா இருக்கு, டேஸ்ட்ல எந்த குறையில நல்லா தான் இருக்கு, பக்காவா இருக்கு. ஹஸ்பண்டோட நல்லாவே இல்லை, இதுவும் நல்லா இருக்கு. ஆனா எது டிஃப்ரெண்ட் யூனிக்கா இருக்கு? ஏ லூசு, எம்டிஆர் யார் சொன்னாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். போய் வேற பருப்போ அதுல எனக்கு வெண்ணிலா எசன்ஸ் போட்டு சேர்த்தோம்ல, அவங்க டிப்பே போட்டுருக்காங்க ரோஸ் எசன்ஸ் போடுங்க. அப்படியா? சரி நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. வெண்ணிலா எசன்ஸ் என்னன்னா டேஸ்ட் அஸ்மா சொன்ன மாதிரி நல்லா இன்ஸ்டன்ட்டில் செஞ்சாலே சூப்பராக இருக்கும். ஆனால் அதில் என்னென்னா எவ்வளோ அழகாக செய்கிறோன்னா அந்த விரிசல் இல்லாமல் குலாப் ஜாமுன் செய்கிறதுல தான் அதோட டிப்ஸே. மற்றபடி வேறு ஓவரால் வந்து அஸ்பக் வந்து ஓரளவுக்கு தான் விரிசல் இல்லாமல் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் அத்தா உருட்டுனது. அஸ்மாவோடது ஃபுல்லுமே விரிசலாக தான் இருக்குது. கருப்பாகவும் இருக்குது. ஏன்னா வேகலைன்னு சொல்லி அந்த பிள்ளை இன்னொரு தடவை வேக வச்சு பிளான் பண்ணி வேக வச்சுக்கதான் சூப்பராக இருக்கணும். நல்லா இருக்கு, ரெண்டுமே நல்லா இருக்கு. இதுல வந்து எசன்ஸ் வந்து இருக்கிறதுனால அந்த டேஸ்ட் வேற மாதிரி இருக்கு. இது வந்து நார்மலா எப்பயும் சாப்பிட்ற மாதிரி இருக்கு. எப்பவும் சாப்பிட்ற மாதிரி யாருக்கு வேணும், புதுசா தான் வேணுமா? புதுசா தான் வேணும். அதனால வெண்ணிலா எசன்ஸ் போட்டு எப்பயும் சாப்பிட்ற மாதிரினா அம்மா குங்குமம் பூலாம் சேர்க்காதே நீங்க சேர்த்துருக்கேன். ஆமா கரெக்ட் தான். ரெண்டுமே சூப்பரா தான் இருக்கு. ஒண்ணுதான் கத்துக்கிட்டு அவனுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுது. இப்படி சொன்னு வச்சுக்கோங்க, அப்படிட்டு வீடு ரெண்டா உடஞ்சு ரெண்டுத்துல எது நல்லா இருக்கு சொல்லுங்க. யாரும் கோச்சுக்கிறலாம் மாட்டேன், நீ உண்மையே சொல்லுங்க. எனக்கு தான் பிடிச்சது. இப்ப நீ சொல்லு. அதான் பிடிச்சிருக்கு அம்மா. பரவாயில்ல, நான் சொல்லலப்பா. சரி நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, எங்க அம்மாக்கு இது பிடிக்குமா அது பிடிக்குமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பரவாயில்ல சொல்லு, அப்படியே தப்பிச்சுக்க. நல்லா தான் இருக்கு, ரெண்டுமே எனக்கு பிடிச்சிருக்கு. ஒன் அப்படியெல்லாம் முடியாது. எனி ஒன். அவர் எப்படி சொன்னாரு? ஏன்னா ஏன் பிடிக்கும்னா இந்த வெண்ணிலா சத்துனா பிடிக்கல, அவ்வளோதான். வேற ஒன்றும் இல்லை. அப்போ உங்க மேல பிரச்சனை, டிஷ் மேல பிரச்சனை இல்லை. பல்லு வருது. உங்க வீட்லயும் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுவோம்னா எனக்கான வம்புன்னு சொல்லிட்டு நீங்க வாட்டுக்கு வெளியில வந்து விலகி நீங்க வாட்டுக்கு இருந்துக்கோங்க. இந்த பிரச்சனைக்குள்ள போனீங்கன்னா நம்மளே பைத்தியக்கார கொஞ்ச நேரங்கள் சாப்பிடுவா, நீ அவளுக்கு தானே சப்போர்ட் பண்ண அப்படின்னுவியா. அவனா அவ சொல்றதே நல்லா இருக்குன்னு சொன்ன அப்படின்னுவியா. எனக்கு வம்பு. ரெண்டுமே நல்லா இருக்கு, ரெண்டுமே சாப்பிட தான் போறோம், ஒரு வீணாகவே வாங்குறது இல்லை. எதையுமே சாப்பிட்டுட்டு போயிடலாம். செஞ்சு கொடுத்த குலாப் ஜாமுனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.